அமாவாசை விரதம் இருக்கிறவங்க மறந்தும் செய்யக்கூடாத தவறுகளை பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம். அமாவாசை விரதம் இருக்கிறவங்க கட்டாயம் வீட்டு வாசல்ல கோலம் போடக்கூடாது. அமாவாசை அன்னைக்கு காலையில சமையல் அறையோ பூஜை அறையோ வீட்டையோ சுத்தம் செய்யக்கூடாது. முதல் நாளே சுத்தம் செஞ்சு வைக்கணும். காலையில அதிக நேரம் தூங்கக்கூடாது. அதாவது காலையில 5 மணில இருந்து 6 மணிக்குள்ள எந்திரிச்சு எல்லாருமே குளிச்சிடணும். என்னதான் நம்ம வெளியிலேயே தர்ப்பணம் கொடுக்க போனாலும் பூஜை அறையிலையும் நம்ம முன்னோர்கள் படத்துக்கு முன்னாடியும் இருக்கிற விளக்கேற்றாம நம்ம தர்ப்பணம் கொடுக்க போக கூடாது. நம்ம முன்னோர்களுக்கு படையல் போட்ட உணவுப் பொருட்களை நம்ம வீட்டுல உள்ளவங்க மட்டும்தான் சாப்பிடணும், வெளியில கொடுக்கவே கூடாது. அமாவாசை அன்னைக்கு வெளியாட்களை வீட்டுக்கு அழைச்சு உணவு அளிக்க கூடாது. ஒருவேளை நீங்க கொடுக்கற சூழ்நிலையில இருந்தீங்கன்னா மதியம் 12 மணிக்கு மேல விரதம் விட்டுட்டு நீங்க சாப்பிட கூப்பிட்டுக்கோங்க. முன்னோர்களுக்கு படையல் போடும்போது ஒற்றை இலையா இருக்கிற மாதிரி நம்ம படையல் போடக்கூடாது. 2 பக்க இலைகளும் சேர்ந்து இருக்கிற மாதிரி தான் போடணும். நம்மளோட பித்ருக்கள் போட்டோக்கள் எத்தனை படங்கள் இருக்கோ அத்தனையும் சேர்த்து வச்சுதான் நம்ம படையல் போடணும். படையல் போடுறதுக்கு முன்னாடி காகத்துக்கு சாதம் வச்சுட்டு